ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 கூடையும் அந்த டிசைன் போட்டது நான் இப்போ உங்களுக்கு க்ரோஸா கூடையில் போடுற டிசைன் வந்து கிராஃப்ட் நோட்டில் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்ல, அந்த டிசைன் வந்து இப்போ போட்டு இது பண்ணது. இது பாருங்க, யானை டிசைன் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த இது சைடில் இந்த மாதிரி இது நல்லா லஞ்ச் கூடையோட கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. இந்த கூட இந்த உள்ளேயும் பாருங்க, இந்த கூடையை பாருங்க. இது வந்து 2 அணில் உள்ளது. நான் ஒரு அணில் டிசைன் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த அணில் இதுதான். இதை வந்து சென்டரில் 2 அணில் போட்டுட்டு சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கேர்ள் வந்து ஸ்கிப்பிங் ஆடுற மாதிரி, இதுதான் கடைசி டிசைன் சொல்லி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக போட்டது அந்த டிசைன் தான். அது சைடில் போட்டுருக்கோம். 2 பக்கமும் அணில் போட்டிருக்கு. அது மாதிரி 2 பக்கமும் அந்த கேர்ள்ஸ் ஸ்கிப்பிங் ஆடுற மாதிரி இது வந்து அந்த யானை கூடையை விட பெரிய டிசைன். இது பெரிய கூடை. இது இந்த மேலெல்லாம் இந்த முக்கோண டிசைன், அதில் வந்து சைடில் இது போட்டிருப்பேன், இதில் வந்து மேலே போட்டிருக்கேன். இந்த அன்னோன் டிசைன் வந்து நான் என்ன சொல்லி கொடுக்கலான்னு நினைக்கிறேன் கிராஃப்டில். இது வந்து ஏற்கனவே நான் முன்னாடி ஒரு கூட இது வீடியோ போட்டிருக்கிறதுல போட்டிருப்பேன். இந்த மாதிரி கூட வந்து இதுவும் 2 பக்கமும் அண்ணா இருக்கும். சைடில் இந்த செக்குடு டிசைன். இது வந்து லஞ்ச் பேக் அளவு சரியாக இருக்கும். இந்த கூட வந்து இந்த மாதிரி தான் போட்டு இது பண்ணுறது. உங்களுக்கு டிசைன்லாம் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் வந்து கூடையில் எப்படி போடணுங்கிறத உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ஒரு டீட்டெயில்னாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.